Good morning students. In previous class we studied about the terms of atoms, molecules, subatomic particles, Dalton's atomic theory, Thomson's theory. First one, what do you mean by atom? Atom na என்னது? Or define atom. A smallest particle of an element is called an atom. எலமெண்ட் இருக்குல்ல, எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் என்னது? ஆட்டம். தென் மாலிகுல்ஸ்னால் என்னது? வென் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம். ரெண்டு ஆட்டம் என்னது கம்பைன் ஆகும்போது கிடைக்கக்கூடியது என்னது? மாலிகுல்ஸ். அந்த ஆட்டம் வந்து எப்படி இருக்கலாம்? சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். தென் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் விச் இஸ் நேம்ட் அஸ் ஆட்டம். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆட்டம்ன்றது சொல்லியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் ஒன், தாம்சன்ஸ் தியரி. தாம்சன்ஸ் தியரியில் அவர் வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்த்து சொல்லியிருக்காங்க? வாட்டர் மில்லனை கன்சிடர் பண்ணியிருக்காரு. அந்த வாட்டர் மில்லனில் இருக்க ரெட் கலர் பார்ட் இருக்குல்ல, அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. தென் அதில் இருக்க சீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லிடுறாரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவல் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், ரூதர்ஃபோர்ட்ஸ் தியரி. There are shortcomings in Thomson's theory. தாம்சன் தியரி வந்து என்னது பேஸ் பண்ணி வந்தது தான் ரூதர்ஃபோர்ட்ஸ் தியரி. ரூதர்ஃபோர்டு gave a better understanding. Ernest Rutherford conducted an experiment. அதை பேஸ் பண்ணி எதாவது தாம்சன்ஸோட தியரி இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி என்னது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் வந்து ரூதர்ஃபோர்ட் தியரி வந்து கொடுத்துருக்காரு. தென் he bombarded a very thin layer of gold with positively charged alpha rays. He found that the most of these rays, which travel at a great velocity, passed through the gold sheet without encountering any obstacles. A few are, however, turned back from the sheet. இதில் என்ன செஞ்சுருக்கார்? ரூதர்ஃபோர்ட் தியரி அவர் என்ன சொல்லியிருக்கார்? அந்த தியரிப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ஃபா ரேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கோல்டு ஃபாயிலில் வந்து அலோவ் பண்ணும்போது என்ன செஞ்சுருக்கு? அந்த ரேஸ் வந்து என்ன செய்யுது? சில ரேஸு விச் ட்ராவல் அட் எ கிரேட் வெலாசிட்டி ஹையாக இருக்கும், பாஸ் த்ரூ த கோல்டு சீட்டு வித்தவுட் என்கவுண்டரிங் எனி ஆப்ஸ்டக்கிள்ஸு. எந்த இது இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதோட லைன் என்னது? ஆல்ஃபா ரேஸ் வந்து கோல்டு ஃபாயிலில் பட்டுட்டு வந்து அது என்னது இந்த சைடு டிவியேட் ஆகாமல் நேராக போகுது சில ரேஸு. எ ஃபியூ ஆர் ஹவவர் டர்ன்ட் பேக் ஃப்ரம் த சீட்டு. சிலது என்ன செய்யுது? திரும்ப வந்து என்ன செய்யுது? திரும்பிடுது. அந்த கோல்டு ஃபாயிலில் பார்த்துட்டு திரும்ப வந்து என்ன செய்யுது? ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. தென் based on the experiment, Rutherford proposed his famous theory. In his opinion, அவரோட ஒப்பீனியன் வந்து 2 ஒப்பீனியன் தந்திருக்கார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுலேருந்து அவருக்கு வந்து 2 ஒப்பீனியன் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், the fact that the most alpha particles pass through the gold sheet means that the atom consists mainly of empty space. The fact that most alpha particles pass through the gold sheet means the atom consists mainly of empty space. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து கோல்டு சீட்டில் வந்து நம்ம அலோவ் பண்ணும்போது என்ன கிடைக்குதா? ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி ஆஃப் எம்டி ஸ்பேஸு. அதில் வந்து என்ன செய்யுது? ஆட்டமில் வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. புரியுதாப்பா? ஆல்ஃபா ரேஸை வந்து கோல்டு சீட்டில் வந்து அலோவ் பண்ணும்போது
அந்த ஆட்டம் வந்து கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் எம்டி ஸ்பேஸ். அதில் வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாரு. தென் த பார்ட் ஃப்ரம் which the positively charged particles are turned back is positively charged, but very small in size are compared to the empty space. Second opinion அவர் என்ன கொடுத்துருக்காரு, the part from which the positively charged particles are turned back is positively charged. அப்படி கோல்டு சீட்டில் வந்து அலோவ் பண்ணும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அது திரும்ப வந்து பாசிட்டிவ் சார்ஜாகவே டேர்ன் ஆயிடுது. பட் வெரி ஸ்மால் இன் சைஸு, அதோட சைஸ் வந்து என்னது ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கான். கம்பேர்ட் டு த எம்டி ஸ்பேஸு, ஏதோ கம்பேர் பண்ணும்போது அந்த எம்டி ஸ்பேஸை கம்பேர் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜோட சைஸ் வந்து வெரி வெரி ஸ்மால் சொல்லியிருக்காங்க. புரியுதா? Atomic number symbol Z. The number of electrons or protons in an atom is called the atomic number of that atom. ஒரு ஆட்டம் எடுத்தோம்னா அதில் இருக்க சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். So the number of electrons or protons in an atom is called the atomic number of that atom. ஒரு ஆட்டமில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா ப்ரோட்டான்ஸ், அதை தான் என்ன சொல்கிறோம், அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறோம். நமக்கு எலக்ட்ரான்னா என்ன சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். அதோட சிம்பிள் என்னப்பா, இ. மேலே வந்து மைனஸ் போடுறோம், இ மைனஸ். ஈனா எலக்ட்ரான், மேலே மைனஸ் பண்ணுறா என்னது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸு. புரோட்டான், புரோட்டானும் நியூட்ரானும் எதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதில் புரோட்டான் வந்து என்ன சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸு. தென் so the number of electrons or protons in an atom is called the atomic number of that atom. எந்த ஆட்டம் எடுக்கிறோமோ அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இல்லை ப்ரோட்டான்ஸ், அதான் அந்த ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் Z. அந்த அட்டாமிக் நம்பரை வந்து எந்த லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணிடுறாங்க, Z. The atomic number of an atom, we know the number of electrons or protons in it. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாலே என்ன செய்ய முடியும், அதில் இருக்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆர் எத்தனை ப்ரோட்டான்ஸ் வந்து அதில் இருக்குன்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் த ஃபிகர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன், செகண்ட் ஒன் ஹீலியம், தேர்ட் ஒன் ஆக்சிஜன். ஹைட்ரஜன், ஹீலியம், oxygen. The hydrogen nucleus has one proton around which revolves one electron. It means that is atomic number Z is equal to 1. Hydrogen nucleus has one proton around which revolves one electron. ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல, அதில் வந்து நியூக்ளியஸில் வந்து ஒரே ஒரு ப்ரோட்டான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஒரே ஒரு ப்ரோட்டான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அரவுண்ட் விச் ரிவால்வ்ஸ் ஒன் எலக்ட்ரான், அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் வந்து என்னது சுற்றி வருது. இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அட்டாமிக் நம்பர் Z1. அப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது, Z1. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அட்டாமிக் நம்பர்னால் எலக்ட்ரான்ஸாகவும் இருக்கலாம், ப்ரோட்டான்ஸாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆட்டம் எடுத்துனா அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ், இதில் வந்து என்னது 1, அதோட அட்டாமிக் நம்பர் 1. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. தென் செகண்ட் ஒன், இந்த ஹீலியம் ஆட்டம் there are 2 protons and 2 electrons in orbit around the nucleus.
So the atomic number of helium is Z2. ஹீலியம் ஆட்டம் அதில் வந்து டோட்டலாக எத்தனை ப்ரோட்டான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 2 ப்ரோட்டான்ஸ். அதை சுற்றி 2 எலக்ட்ரான் வந்து அதை கூடிய ஆர்பிட்டில் வந்து சுற்றி வருது. ஆர்பிட் அரவுண்டு த நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ் வந்து சுற்றி வருது, அந்த பாதை தான் ஆர்பிட்டு. ஸோ டோட்டலாக 2 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஹீலியம் ஆட்டமில். ஸோ த அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹீலியம் இஸ் Z2. Z equal to 2. Then look at the atomic structure of oxygen shown in the figure. What is its atomic number? நியூக்ளியஸில் எத்தனை ப்ரோட்டானு நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 8 ப்ரோட்டான்ஸும் 8 நியூட்ரான்ஸ் இருக்குது. அதை சுற்றி ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை இருக்குதுப்பா? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்றில் எத்தனை இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வருது. டோட்டலாக எத்தனை? அதோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் Z is equal to 8. தென் மாஸ் நம்பர் A ஆர் அட்டாமிக் மாஸ். அங்கே அட்டாமிக் நம்பரை Zன்னு சொன்னோம்ல, அதேமாதிரி மாஸ் நம்பர் வந்து A. We have seen that the mass of an atom is concentrated in its nucleus. The mass of an atom is concentrated in its nucleus. From this we can get the atomic mass number. நியூக்ளியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு ஆட்டம்னு எடுத்தோம்னா, நியூக்ளியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கல என்னென்னப்பா? ப்ரோட்டானும் நியூட்ரானும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை தான் சொல்லியிருக்காங்க. மாஸ் நம்பர் A is equal to the sum of the number of protons and neutrons in the nucleus. Mass number is equal to number of protons and neutrons in the nucleus. மாஸ் நம்பர் எதுக்கு ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க? அந்த நியூக்ளியஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர் ரெண்டுமே சேம் தான். அட்டாமிக் மாஸ்னாலும் மாஸ் நம்பர்னாலும் சேம் தான். ஸோ atomic mass or mass number equal to number of protons plus number of neutrons. Number of protons plus number of neutrons. A equal to P plus N. A equal to P plus N. இதில் ஏன்றது என்னது? mass number or atomic mass. Equal to Pன்றது என்னது? proton, number of protons, plus N. Nன்றது neutron, number of neutrons. So A equal to P plus N. A lithium atom contains 3 protons and 4 neutrons. லித்தியம் ஆட்டம் எடுத்தோம்னா அதில் 3 ப்ரோட்டான்ஸும் 4 நியூட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அட்டாமிக் மாஸ் நம்பர். அப்போ அட்டாமிக் மாஸ் நம்பரோட ஃபார்முலானது A is equal to P plus N. Pன்றது வந்து என்னது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்குது? 3. தென் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். லித்தியம் ஆட்டமில் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குது? 4. ஸோ 3 + 4 = 7. ஸோ லித்தியத்தோட மாஸ் நம்பர் என்னது? 7. Another one example. In a sodium atom, there are 11 protons and 12 neutrons. Hence, its atomic mass number A equal to 11 plus 12 equal to 23. இதில் என்னப்பா? சோடியம் ஆட்டம். சோடியம் ஆட்டம் அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 11 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 12 நியூட்ரான்ஸ். 11 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 12 நியூட்ரான்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதோட அப்போ சோடியம் ஆட்டத்தோட மாஸ் நம்பர் என்னது? ஃபார்முலானது A equal to P plus N. A equal to P plus N. ஏனானது? மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ். ஏன்றது? மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு P. Pன்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்.
சோடியம் ஆட்டமில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு 11 ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சோடியம் ஆட்டமில் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குது 12 ஸோ 11 + 12 = 23 11 + 12 = 23 இந்த 23ன்றது சோடியம் ஆட்டத்தோட மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ் இது வந்து ஏன்ல மென்ஷன் பண்ணுறோம் தென் when writing the symbol of an element its atomic number and atomic mass number are also written. For example, the symbols of hydrogen, carbon and oxygen are written as Hன்றது என்னப்பா ஹைட்ரஜன் அதில் 1 போட்டிருக்காங்கல்ல அதில் அட்டாமிக் நம்பர் எது மாஸ் நம்பர் எது கீழே வந்து இதில் வந்து என்னது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான் ஒன்று தானே இப்போ ஹைட்ரஜனில் வந்து என்னது 1 தென் கார்பன் சின்றது என்னது கார்பன் அதில் அட்டாமிக் நம்பரும் என்னது மாஸ் நம்பரும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அட்டாமிக் நம்பர்ன்றது வந்து என்னது 6ன்றது என்னது அட்டாமிக் நம்பர் 12ன்றது என்னது மாஸ் நம்பர் 12ன்றது என்னது மாஸ் நம்பர் தென் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 8 ஓன்றது வந்து ஆக்சிஜன் அதோட அட்டாமிக் நம்பர் 8 மாஸ் நம்பர் 16 சரியா ஒரு ஆட்டம் நட்டோம்னா அதுக்கு வந்து மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி எழுதணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்களா சினா கார்பன் கீழே எழுதுறது வந்து அட்டாமிக் நம்பர் மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா 12ன்றது அது வந்து அதோட கார்பனோட மாஸ் நம்பர் then all the elements in the periodic table have the following combination of protons, electrons and neutrons. Elements carbon symbol வந்து C கீழே இருக்கிறது வந்து 6 வந்து அட்டாமிக் நம்பர் மேலே 12 வந்தது மாஸ் நம்பர் 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான் 6 நியூட்ரான் இருக்குது அடுத்து பெர்லியமோட சிம்பிள் BE கேபிட்டல் B ஸ்மால் e 4ன்றது வந்து அட்டாமிக் நம்பர் 12 வந்து மாஸ் நம்பர் 4P 4 ப்ரோட்டான்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் 5 நியூட்ரான்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு தென் நைட்ரஜன் 7ன்றது வந்து அட்டாமிக் நம்பர் 14ன்றது என்னது மாஸ் நம்பர் 7 ப்ரோட்டான்ஸ் 7 எலக்ட்ரான்ஸ் 7 நியூட்ரான்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு தென் போரானோட சிம்பிள் B பெர்லியத்துக்கு வந்து BE போரானுக்கு வந்து B 5 வந்து அட்டாமிக் நம்பர் 11 வந்து மாஸ் நம்பர் ஸோ 5 ப்ரோட்டான்ஸ் 5 எலக்ட்ரான்ஸ் 6 நியூட்ரான்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு ஓகே